இந்த சினிமாவோட தலையெழுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா கூத்தாடி தொழில் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு, சார் அம்மா இறந்துட்டாங்க, கார்டியாக் அரெஸ்டாங்க சார், ரொம்ப சீரியஸாக இருக்கு, நான் போவோம் சார் வாரிசின்னு முடிச்சுட்டு போயிருங்களேன் அப்படிங்கிறாங்க. எங்களுடைய காட்சி அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா பேரன் பேட்டிகளோட சிரிச்சு கூட சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன். Behind Notes Open Mic with Director Bharathi Kannan. Powered by Arabian Garden Seafood Restaurant. ஆனால் கார்த்திக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். யாராவது காசுன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இதெல்லாம் பார்க்க மாட்டாது. ஹலோ உங்களுக்கு ப்ராப்ளமா, எஜுகேஷன் ப்ராப்ளமா, ஓ சாரி என்ன எவ்வளோ வேணும், 1 lakh போ வச்சுக்கோ, எஜுகேஷன் பாரு, எஜுகேஷன் மஸ்ட் இல்லையா. அது மாதிரி ஒரு பெக்குலியர் கேரக்டர். கமலஹாசன் சாரை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மேலோட்டமாக பார்த்தா ஒரு கோவக்காரர் மாதிரியும் திமிரு பிடிச்ச ஆள் மாதிரியும் தெரிவார். தேவர் மகன் ஒரு படம் எடுத்தார் இல்லைங்களா, அதில் சங்கிலி முருகன் ஒரு அண்ணன், அவர் தான் அந்த மதுரை நேட்டிவிட்டிக்காக அந்த மதுரை ஸ்லாங்குக்காக கூடமாட இருந்து அந்த தேவர் மகன் கதையில் அவர் ஃபுல்லாக இருந்தார். அதுக்கு ஒரு பெரிய சம்பளமும் கொடுத்துட்டார். சமீபத்தில் சங்கிலி முருகனுக்கு உடம்பு சரியில்லை. 5 லட்ச ரூபா ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் அவர் அக்கௌண்ட்டில் போட்டு என்னைக்கோ பழகின ஒரு மனிதனுக்கு போய் பண்ணுறார். அவர் அவங்களுடைய வேலைக்காரங்களை அவர் பார்த்துக்கிற விதம் இருக்கு பாருங்க, யாருமே பண்ண முடியாதுங்க. தான் எந்த ஆஸ்பத்திரியில் பார்க்காரோ அதே ஒரு அப்போலோ ஆஸ்பத்திரியில் தான் அவருடைய ஸ்டாஃப் அத்தனை பேருக்கும் இன்சூரன்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு 60 to 70 காலகட்டங்களில் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் என்ன பண்ணிட்டாருன்னா அவரை பற்றி ஒரு கிசு போட்டார். இப்போ எம்ஜிஆரை பற்றிலாம் அவ்வளோ ஈஸியாக எழுத முடியாது யாரும். இப்போ அந்த பத்திரிகையாளர் கொண்டு வரவேற்பறையில் உட்கார வச்சிட்டாங்க. எம்ஜிஆர் வந்தார். அண்ணே தெரியாமல் நடந்துருச்சுண்ணே, நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு சின்ன பையன் தெரியாமல் எழுதி விட்டானே, எனக்கே தெரியாது, நான் ஊருக்கு போயிட்டேனே, தவறு நடந்துருச்சுண்ணே. நோ அதுக்காக உங்களை நான் வர சொல்லணும். நடிகை திலகம் சாவித்திரி வாழ்க்கையில் ஓஹோன்னு வாழ்ந்தவங்க. அவங்க வாழ்க்கையிலும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. பணத்தை மறிக்காமல் அவங்க போட்டிருக்க கோல்டு செயின் மோதிரம்லாம் அப்படி கலத்தி அப்படி எரிவாங்க. அந்த அசிஸ்டன்ஸ்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க டேபிள். அந்த அளவுக்கு அவங்க ஒரு கேர்லெஸ்ஸாக வாழ்ந்தாங்க. கடைசி காலத்தில் ஒரு 5000 ரூபா பணம் இல்லாமல் டைட் ஆகிட்டாங்க. பயங்கர கஷ்டம், ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அப்பவும் கமல் சார் போகிறாங்க. அவங்க கமலை பார்த்தவங்க ஒவ்வொன்று அழுகுறாங்க. தன்னோட செக் புக்கை கொடுத்து ஒரு கையெழுத்தை மட்டும் கொடுத்துட்டு செக்கை கிழிச்சு அப்படி பிளாங்க் செக்கை கொடுக்குறாரு. என்ன பிரச்சனை, எவ்வளோ ஃபுல்லப் பண்ணுவோம் பண்ணிக்கங்கம்மா அப்படி சாவித்திரி சொல்கிறாங்க. எல்லோருக்கும் வணக்கம். திரையுலகில் மிகப்பெரிய ஜாம்பவான்களாக திகழ்ந்தது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அப்படி ஒரு வரிசையாக போவோம். நடிகை திலகம், அதுக்கு அடுத்த செட்டு சூப்பர் ஸ்டார் கமல் சார், அப்படி வரப்போகிறோம். புரட்சி தலைவரை பற்றி நிறைய செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அவர் கொடுத்த தர்மங்கள், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது சொல்லிகிட்டே போகலாம். அதாவது ஒரு பிச்சைக்காரன்லேருந்து ஒரு பெரிய அரசன் வரைக்கும் அவர் நிறைய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு, உதவி பண்ணியிருக்காரு. வாழ்க்கையில் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கும்போதே அவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு மாபெரும் தலைவர். ஒரு 60 to 70 காலகட்டங்களில் புரட்சி தலைவர் ஒரு நடமாடும் தெய்வமாக காட்சியளிக்கப்பட்ட காலம் அது. அவரை பற்றி பார்க்குறதும் ஒரு அபூர்வமாக பார்ப்பாங்க. அவர் இறந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் என்ன பண்ணிட்டாருன்னா அவரை பற்றி ஒரு கிசு போட்டார். இப்போ எம்ஜிஆரை பற்றிலாம் அவ்வளோ ஈஸியாக எழுத முடியாது யாரும். ஏன்னா அவர் எல்லாத்தையுமே ஒரு கண்ட்ரோல் வச்சுருந்தார், அது எல்லா மீடியாக்களையுமே. அப்போ எம்ஜிஆரை பற்றி எழுதுனதும் எம்ஜிஆருடைய அசிஸ்டன்ஸ்லாம் இருக்காங்க, அவருடைய பாடி கார்ட்ஸ் அசிஸ்டன்ட்ஸு. அவங்க போய் தலைவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, தலைவரை இந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர் எழுதிட்டார் தலைவரை, எம்ஜிஆர் எதுவும் சொல்லவில்லை. அப்படியா? அப்படி என்றால் அந்த பத்திரிகையாளர்களை நீங்கள் இங்கே அழைத்து வாருங்கள் அப்படிங்கிறாரு. உடனே ஓகே, அவங்க போய் கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்தால் அந்த பத்திரிக்கையாளர் ஒரு எக்ஸுன்னு வச்சுக்கோங்க. அந்த எக்ஸுங்கிற பத்திரிக்கையாளருக்கு ரொம்ப ஒரு சின்ன உதறல் ஆகிடுச்சு. ஐயோ, எம்ஜிஆர் கூப்பிட்றாரு, நம்ம வேறு தப்பாக எழுதிட்டோமே, ஏதாவது தப்பாகிடுமோ, பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு ஒரு பயத்தோடு வர்றாரு. ராமாவரம் எம்ஜிஆருடைய கோட்டை, அதுதான் அவருடைய தோட்டம், வீடு எல்லாம். எம்ஜிஆர் தெய்வங்களை கும்பிட்றதில்ல, அவங்க அம்மாவை தான் தெய்வமாக கும்பிட்டு வந்தார். அவர் தினமும் குளிச்சுட்டு அவங்க அம்மாவுக்கு கற்பூர ஆராத்தியெல்லாம் காமிச்சு கும்பிட்டு வர்றது வழக்கம். இப்போ அந்த பத்திரிகையாளர் கொண்டு வரவேற்பறையில் உட்கார வச்சிட்டாங்க. பத்திரிகைக்காரருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, சரி எம்ஜிஆர் காலில் விழுந்து தெரியாமல் நடந்துருச்சுன்னே அப்படின்னு மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு சின்ன ஒரு பதட்டத்தோடய உட்காந்துருக்காரு. எம்ஜிஆர் வந்தார், அந்த வரவேற்பறைக்கு வந்தார். அண்ணே தெரியாமல் நடந்துருச்சுண்ணே, நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு சின்ன பையன் தெரியாமல் எழுதி விட்டானே, எனக்கே தெரியாது, நான் ஊருக்கு போயிட்டேனே, தவறு நடந்துருச்சுண்ணே அப்படி. நோ அதுக்காக உங்களை நான் வர சொல்லலை. என்னுடைய படம் ரிக்ஷாக்காரன் ரிலீஸ் ஆகுது, அந்த படத்துக்கு ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணணும், அதுக்கு உங்கள் தலைமையில் பண்ணலான்னு தான் நான் கூட்டு வர சொன்னேன். அது இருக்கட்டும்ண்ணே, நான் எழுதுனது பத்திரிக்கைக்காரங்களுக்கு இந்த நாட்டில் முழு சுதந்திரம் இருக்குது, அதில் நான் தலையிட விரும்பலை. அதனால் நீங்கள் இந்த ரிக்ஷாக்காரங்களுக்கு ப்ரெஸ் மீட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் நான் கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்,
அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு நீங்கள் தலைமை தாங்கி நடத்தி தரணும். எம்ஜிஆருடைய உதவியாளருக்கெல்லாம் கொஞ்சம் அதிர்ச்சி. என்னடா தலைவர் ஏதாவது சத்தம் போடுவார்னு பார்த்தா அவரை பாராட்டி அவருக்கு ஏதோ ஒரு வேலை கொடுக்குறாருன்னு எல்லாம் அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே இந்த பத்திரிக்கையாளர் அப்படி மெய் மறந்துடுறார். எக்ஸ் அண்ணா என்னை மன்னிச்சிருங்கண்ணா, நான் ஏதோ தெரியாமல் என்னவோ ஆனால் நீங்கள் வந்து இவ்வளவு பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டீங்களான்னாங்காரு. அதை விட்டுருங்க, அதை பற்றி நீங்கள் எந்த யோசனையும் பண்ண வேண்டாம், நீங்கள் போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பணக்கட்டை எடுத்து கையில் கொடுத்து பத்திரிக்கையாளர்களுக்கு கிஃப்ட் வாங்குங்க, சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுங்கள், பிரமாதமான அந்த ப்ரெஸ் மீட் பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்காக அந்த பணத்தையும் கொடுத்துட்டார். அந்த ப்ரெஸ் மீட் நடக்கு. அந்த படம் பேர் ரிக்ஷாக்காரன் படம். ப்ரெஸ் மீட் நடக்கு. புரட்சித் தலைவரை பற்றி எல்லாரும் வானளாவி பாராட்டுறாங்க. அதே மாதிரி எந்த பத்திரிக்கையாளர் எழுதினாரோ அந்த எக்ஸுங்கிற பத்திரிக்கையாளரும் எம்ஜிஆரை போல் தெய்வம் இல்லை, நான் வந்து ஒரு தெய்வத்தை வந்து லேசாக களங்கப்படுத்தினேன், அந்த தெய்வம் நான் வந்து இவ்வளோ பெரிய சந்தோஷமான எனக்கு ஒரு பதவியை கொடுத்து எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு என்னை தலைமை தாங்க வச்சு இந்த விழாவை நடத்திட்டார், அதனால் அவருக்கு நான் காலமெல்லாம் நன்றி கடன்பட்டிருக்கேன், நான் செய்த தவறுக்காக ரொம்ப வருந்தினேன் அப்படின்னு அவரை பற்றி எவ்வளோ பூஸ்டாக பேச முடியுமோ அவ்வளோ பூஸ்டாக பேசிடுறாரு. எல்லாம் ஓகே. இப்போ ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சுது. அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் ப்ரெஸ் மீட்டுக்கெல்லாம் கொடுத்தாங்க. அதில் ஒரு 4-5 கிஃப்ட்டு பேலன்ஸ் இருக்குது. அதை எடுத்து பாக்ஸில் வச்சு அடிக்கிட்டு இருந்தார். இப்போ எம்ஜிஆருடைய அசிஸ்டன்ஸ்லாம் வர்றாங்க. ஜஸ்டின், அந்த குண்டுமணி அண்ணன் எல்லாம் வராங்க. வந்துட்டு தலைவர் உங்களை ரூமுக்கு கூப்பிட்றாரு. சரி பரவாயில்ல, மறுபடியும் ஏதாவது கொடுப்பார் போலுக்கு அப்படின்ட்டு அவர் வர்றார். மேக்கப் ரூமுக்கு வர்றார். வந்தார்னா தலைவர் இல்லைங்க. தலைவர் இல்லையே, என்ன ஏன் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படி யோசிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ அவருடைய அசிஸ்டன்ஸ்லாம் வந்தாங்க. இந்த எக்ஸ் பத்திரிக்கையாளரை ஊமை குத்தா சட்டையை கழித்து ஃபுல்லாக 5 பேர் 4 பேர் இது சுற்றின்னு குத்துறாங்க. எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய ஆள், அவரையும் எழுதுவேன், அவரை பற்றி உனக்கு தெரியுமா, அவர் வந்து மக்கள் மத்தியில் எவ்வளோ பெரிய தலைவராக இருக்கார், புரட்சி தலைவர், மக்கள் தலைவர், அவரை எழுதுவேன், ஜங்குன்னு குத்துறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த இதுக்கு மேலே குத்தாங்க சார், உடம்புல ஏகப்பட்ட வியாதி இருக்குது, விட்டுருங்க அப்படின்ட்டாரு. அவங்க சரி சட்டையை போட்டுக்கோன்னு சொல்லி அவர் சட்டையெல்லாம் போட வச்சு மேக்கப்பெல்லாம் போட்டு விட்டு வா அவனை வீட்டில் கொண்டு விடுவோம்னு சொல்லி வீட்டில் கொண்டு விடுறாங்க. இப்போ வீட்டில் போய் இறங்குறாரு. இந்த வலியோடு அவர் போய் இறங்குறாரு. அந்த அம்மா அவரோட மனைவி, உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவே கிடையாதா, எவ்வளோ பெரிய ஆளை போய் நீங்கள் எப்படிலாம் இப்போ எழுதலாமா வைக்கலாமான்னு அந்த அம்மாவும் சேர்ந்து திட்டுறாங்க. இவர் வெளியே சொல்ல முடியலை. சரிமா விடு, ஏதோ நடந்து போச்சு விடு, பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு கேஷுவல் ஆகிடுறாரு. மறுநாள் பத்திரிக்கை போகிறோன்னா எம்ஜிஆரை பற்றி வானளாவி இவர் பாராட்டுறதே இருக்குது ஃபுல்லாக. அது நடந்துகிட்ருக்கு. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் எக்ஸுங்கிற பத்திரிகையாளரை அவருடைய உதவியாளர்கள் அடிச்சிட்டாங்க. அந்த அடித்த அடி புரட்சித் தலைவருக்கு தெரியுமா தெரியாதா, அது ஒரு இன்று வரை அது ஒரு புரியாத புதிர் தான் இல்லையா. அவர் யார், 1000ல் ஒருவன், மக்கள் திலகம் இல்லையா. அதனால் இப்படி எவ்வளவோ சம்பவங்கள் ஒவ்வொருத்தர் பற்றியும் இருக்குது. அடுத்ததாக நடிகர் எம். சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி நான் சில விஷயங்கள் சொல்லி ஆகணும். நடிகர் சிவாஜி கணேசன் பரபரப்பாக அவர் ஒரு சக்கரவர்த்தியாக நடிச்சுக்கிட்டு இருந்த காலம். அப்படி வந்தால் நான் ஒரு ஸ்டைலு கிட்டத்தட்ட சொன்னிங்கன்னா சிவாஜி சாருடைய ஸ்டைலை தான் ரஜினி சார், கமல் கொஞ்சம் எடுத்தார், எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் எடுப்பாங்க. ஏன்னா அவர் ஒரு சிகரெட்டாக அடித்தா ஒரு ஸ்டைலு, நடந்தால் ஒரு ஸ்டைலு, பேசுனா ஒரு ஸ்டைலு, பார்த்தா ஒரு பார்வைக்கு ஒரு ஸ்டைலு, ஒன்றுலையுமே அவர் கிரியேட்டர், பெரிய கிரியேட்டர். அப்போது நடிகர் திலகம் வந்து இந்த சினிமாவுக்கு ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் அமைச்சு கொடுத்தவர். இன்றைக்கி இந்த சினிமா நல்லா இருக்குது, இன்றைக்கி இந்த சினிமாவில் இத்தனை பேரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே நடிகர் திலகம் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் 7 மணிக்கு ஷூட்டிங்னா 6:45 வந்துடுவார் இல்லையா. அது ஒரு தொழிலில் அவர் காட்டின நேர்த்தி, ஒழுக்கம், உண்மை, நேர்மை. அந்த தொழிலில் அவர் ஆரம்பித்து வச்சதுனால இன்னைய வரைக்கும் அது சரி, அடுத்த ஆர்டிஸ்ட் யாராக இருந்தாலும் சரி, முத்துராமராக இருந்தாலும் சரி, ஜெமினி கணேசன் இருந்தாலும், எஸ்எஸ்ஆராக இருந்தாலும் சரி, இன்றைய காலகட்டத்தில் ரஜினி சார், கமல் சார், சத்யராஜ், பிரபு, நிறைய பேர், இன்றைக்கி கார்த்தி, சூர்யா, இந்த செட்டு வரைக்கும் இன்றைக்கி இவ்வளோ சீக்கிரமாக கரெக்டாக ஒபீடியண்ட்டாக வராங்கன்னா அதுக்கு சிவாஜி சார் தான் காரணம். அந்த அளவுக்கு ஒரு தொழிலை ஒரு தெய்வமாக பண்ணுவார். அவர் வந்து ஷூட்டிங் போகிறேன்னு கூட சொல்ல மாட்டார். நான் வேலைக்கு போகிறேன், அம்மா என்னுடைய வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், நான் வேலைக்கு போய்ட்டு வந்துடட்டுமா, சரிங்க மாமா போய்ட்டு வாங்க மாமா அப்படின்னா. அவர் ஸ்டெப்ஸ்லேருந்து அந்த மாடியில் தங்கியிருப்பார். அவர் கீழே இறங்கி வருவார். ரொம்ப ஒரு சக்கரவர்த்தியாக வாழ்ந்த காலம், நம்ம ஸ்டைலாக நடந்து வருவார். கீழே அந்த அம்மா ஒரு இன்னசென்ட்டாக இருப்பாங்க, கமலா அம்மா அவருடைய துணைவியார். ஒரு ஃப்ளாஸ்கில் காஃபி, ஒரு ஃப்ளாஸ்கில் சூப்பு, ஒரு ஃப்ளாஸ்கில் வெந்நி, இப்படி பல ஐட்டங்களை இந்த 3-4 ஃப்ளாஸ்க் கையில் வச்சுக்குவாங்க. மாமா நீங்கள் காலைல போய் இறங்கினதும் 7 மணிக்கு காஃபி குடிச்சிருங்க மாமா. அவர் எந்த ரியாக்ஷனுக்கு சொல்ல மாட்டார், சரிலாம் சொல்ல மாட்டார். அம்மா மாமா ஒரு 11 மணிக்கு இந்த சூப்பை குடிச்சிருங்க மாமா.
அப்படிம்பாரு. காட்டிக்கவே மாட்டார் எதையுமே. மாமா ஒரு 12 மணிக்கு சாப்பிட்றதுக்கு முன்னால் இந்த வெஜிடபிள் சூப் குடிச்சிரு மாமா. அப்படி கார் ஏற போவார். ஏற போகும்போது ஒரு பார்வை பார்ப்பார், ஜாக்கிரதை அப்படின்ட்டு ஏறி உட்காந்துருவார். வண்டி போயிட்டே இருக்கும். இது சிவாஜி சார் மாமூலாக சொல்கிற ஒரு வார்த்தை, ஜாக்கிரதை. காலகட்டங்கள் ஓடுது. சிவாஜி சாருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் அவருடைய ஃபைனல் கட் வரைக்கும் அந்த அம்மாட்ட ஒரு வார்த்தை தான் சொல்லுவார், போயிட்டு வரேன், நீ நல்லா பார்த்து. அதெல்லாம் ஒரு பார்வை பார்ப்பார், ஜாக்கிரதை, அவ்வளோதான், போயிடுவார். சிவாஜி சாருக்கு உடம்பு சரியில்லை, ஒரு காலத்தின் கட்டாயம். எல்லாருமே இந்த உலகத்தில் பிறந்தவங்க எல்லாமே 200 வருஷத்துக்கு வாழ முடியாது இல்லையா. அவரும் ஒரு காலம் வந்துச்சு, 80 வயசு அந்த காலகட்டங்கள் வரும்போது அவருடைய மரணப்படுக்கை இறக்கும் தருவாய் வருது, இறக்குறாரு. எனக்கு நான் பிரபு சாரை வச்சு திருநெல்வேலிலாம் பண்ணலாம், அவங்க வீட்டுக்கெலாம் போவேன். அவங்க அம்மாவெல்லாம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காரு, நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். ஒரு இன்னசென்ட்டான ஒரு தாய், ரொம்ப ஒரு தெய்வத்தன்மை கொண்டவராக இருப்பாங்க. அப்போ நான் அவங்கள பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க. சிவாஜி சார் இறந்த உடனே அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ நான் சொல்லுவேன், ஏம்மா என்ன பண்ண முடியுமா, பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, பேரமெல்லாம் இருக்காங்க, பேத்திலாம் இருக்காங்க, எதுக்கு விடுங்கம்மா, தாங்கித்தானே ஆகணும் அப்படின்னு நான் அவங்கள்ட்ட ஒரு வாரம் பேசுவேன். இல்லையா, அவர் ஷூட்டிங் போயில் ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார், என்னம்மா சொல்லுவார், கார் ஏறும்போது சொல்லுவார்யா ஜாக்கிரதைன்னு சொல்லுவார். ஆனால் இன்றைக்கி அந்த வார்த்தைகளுக்கு உள்ள அர்த்தம் எனக்கு இன்றைக்கி புரியுதியா. பிள்ளைங்கிட்ட ஜாக்கிரதையாக பேச வேண்டியிருக்கு, பேரம்பேத்திக்கிட்ட ஜாக்கிரதையாக பழக வேண்டியிருக்கு, கீழே நடந்து போனால் பார்த்து நடக்க வேண்டியிருக்கு, ஜாக்கிரதையாக நடக்க வேண்டியிருக்கு. இப்படி ஒரே வார்த்தையில் ஒரு வாழ்க்கையே அதில் அடங்கியிருக்குயா. அப்படி ஒரு ஜாக்கிரதையாக என்னை பார்த்துக்கிட்டார் இல்லையா. என்ன ஜாக்கிரதைங்கிற ஒரு வார்த்தை மூலம் என்ன இவ்வளோ நாளும் அவர் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு அப்போ புரியலை, இப்போ புரியுது. யாரை பார்த்தாலும் நம்ம ரொம்ப கவனமாக வாழ வேண்டியிருக்கு, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு, ஜாக்கிரதையாக பேச வேண்டியிருக்கு. இப்படி எனக்கு ஒருத்தர் இதே சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரியா. பட் அவர் இல்லாத இடத்துல நம்ம இனிமேல் வாழ முடியாதியா. சிங்கம் போயிடுச்சு, அந்த கூண்டில் நமக்கு இடம் இல்லையா. நாங்கள் ஒரு குறுகிய காலத்தில் அவர் அவங்களும் இறந்துட்டாங்க. இதே சொல்ல வரேன்னா, வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு விஷயங்கள் சொன்னாங்கன்னா அது உங்கள் வாழ்க்கைக்கு கூட பயன்படும். நீங்கள் கூட வாழ்க்கையில் தினமும் ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்திரிச்சதுலேருந்து நைட்டில் தூங்க போகிறது வரைக்கும் உங்களுடைய ஒரு டிராஃபிக் ரோட்டில் போகிறீங்க, கவனமாக போகணும், ஜாக்கிரதையாக போகணும். யார்கிட்டையாக பழகுறீங்க, ஒரு கொஞ்சம் வயசாளாக இருப்பார், அவர்கிட்ட எந்த அளவுக்கு லிமிட்டாக பழகணுமோ அந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக பழகணும். இப்படி இந்த ஜாக்கிரதைங்க வார்த்தை உங்கள் வாழ்நாள் பூரா பயன்படும். அதுக்கு தான் இதை உங்களுக்கு நான் நடிகர் திலகம் சொன்ன விஷயத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நான் ரஜினி சாருடைய படங்கள் பாண்டியன், பணக்காரன், இந்த மாதிரி படங்கள்லாம் நான் சத்யா மூவிஸ்லேருந்து வாங்கும்போது நான் வாங்கி நிறையா படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ரஜினி சார் படம் திருநெல்வேலி ஏரியாவுக்கு. எனக்கு ரஜினி சாரோட எனக்கு பழக்கம். ஆல்பர்ட் தேட்டர் மாரியப்பன் ஒரு மேனேஜர் மூலமாக சாரை பார்ப்போம், பேசுவோம், நிறைய பேசியிருக்கேன் அவர்கிட்ட. அப்போது அவ்வளோ நாள் ஆயிடுச்சு, ரொம்ப நாள் அவரோட பழகும்போதுலாம் அவர் ரொம்ப எளிமையாக யதார்த்தமாக இருப்பார், ரொம்ப ஒரு மரியாதையாக இருப்பார். அதாவது அந்த காலகட்டத்தில் சிவாஜின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அவரோட படம். அந்த படம் ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் பண்ணாங்க, அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துடைய மதுரை ஏரியா வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் மிஸ்டர் அன்பு சில்லியன்னு ஒரு ஆள், அவர் பெரிய ஃபைனான்சியர், எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் சொன்னார் என்கிட்ட, அண்ணா நான் ரஜினி சாரோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். எனக்கு பெரிய விஷயம், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், ஃபைனான்சியர் ப்ளஸ் பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிருக்கீங்க, அது என்ன ரஜினி சார்கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறது பெரிய விஷயமா, நான் ஏற்பாடு பண்ணுறேங்கன்னு சொல்லிட்டேன். சொன்னால் காந்தின்னு அவரோட ஃப்ரெண்டு, ரஜினி சாரோட ஃப்ரெண்டு காந்தி இருந்தார். அவர்கிட்ட நான் போய் சொல்கிறேன், இந்த மாதிரி அன்பு சார் உங்கள் தலைவரோட ஃபோட்டோ எடுக்கணுங்கார். ஓகேண்ணே நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளிக்கிழமை காண்டாக்ட் பண்ணுறேன். மண்டே ரஜினி சார்கிட்ட பேசிட்டாங்க, சண்டேவே பேசிட்டாங்க. மண்டே காலையில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டாரு. அன்பு செல்லின்ட்ட நான் சொல்லிட்டேன், அண்ணே 10 மணிக்கு ராகவேந்திரா மண்டபத்துக்கு வந்துடுங்க, அங்கே ரஜினி சார் வர்றாரு, ஃபோட்டோ எடுக்கிறோம், கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலாம், வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ரஜினி சார் ஒரு ஆளுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாருன்னா, அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரு எவ்வளோ ஒரு பதட்டம் அடைகிறார் பாருங்க. அவர் கேளம்பாக்கத்தில் அவருடைய கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. அவர் சனி ஞாயிறு இங்கே போயிடுவார். சனி ஞாயிறு இங்கே போயிட்டார். காலைல ஒரு 8 மணிக்கு 9 மணிக்கு குளிச்சு அவர் ரெடியாகி பரப்பிட்டு மண்டபத்துக்கு வர்றதுக்காக வர்றாரு. பயங்கரமான டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டார் OMR ரோட்டில். அப்போ அவர் 9:45 ஆகிட்டு அவருக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம 10 மணிக்கு மண்டபத்தை ரீச் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு, மண்டபத்துக்கு ஃபோன் பண்ணி வந்திருக்கு கெஸ்ட்டிட்ட கொடுங்க. நான் ஃபோனை வாங்கினேன். சாரி ப்ளீஸ் சாரி, நான் 10 மணிக்கு வரேன்னு சொன்னேன்ல, வர முடியலை, கொஞ்சம் ஒரு 10 ஓகேவா, 10 10:30 ஐ வில் கம். ஐயோ என்னங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் என்னங்க நாங்கள் வெயிட் பண்ணுறோங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு இடத்துல வேர்டு கொடுத்தா கரெக்டாக இருக்கணும் இல்லையா, ப்ளீஸ் சாரி.
சரிண்ணே அப்படின்னு வெயிட் பண்ணுறோம். அவரால் 10:30க்கும் வர முடியல. ஏன்னா டிராஃபிக் ஹெவியாக மாட்டிக்கிட்டார். உடனே அவரால் வர முடியல. அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. சடக்குன்னு ஃபோன் போடுறாரு. ஃபோன் போட்டு அவங்கள்ட்ட கொடுங்க, எக்ஸ்ட்ரீம்லி சாரி எப்படி சொல்லனே தெரில, அது ஒரு 100 சாரி சொல்கிறேன்னு நினச்சிக்கோங்க. அவர் ஏற்கனவே அது பாட்சாலை சொன்ன மாதிரி நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்னேன்னு மாதிரி நான் ஒரு 100 சாரி போட்டுக்கிறேன். அது தப்பு, ஏன்னா அது மை மிஸ்டேக் மீ சாரி. அதாவது எனக்கு டிராஃபிக் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. ஒரு 11:15க்கு வந்துடுறேன் ப்ளீஸ் அப்படின்னு. ஐயோ அதெல்லாம் இல்லைண்ணே, நாங்கள் வெயிட் பண்ணுறோம், நீங்கள் வாங்கண்ணே, டிராஃபிக்கில் மாட்டேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வாங்கண்ணே. கரெக்டாக ஒரு 11 மணி 11:10க்கு வந்துட்டார். வந்து உண்ட மண்டபத்தில் நுழைஞ்சு நாங்கள் அப்படி உட்காந்துருக்கோம். அப்படி வர்றாரு. வந்தவர் சாரி அவர் தான் ஸ்பீடு தெரியுமே, பட்ட நிற்கிறாரு. சாரி நான் அப்படி அந்த டிராஃபிக் ஒரே ப்ராப்ளம் அதை ஆச்சு. ஓகே வாங்க மேலே போவோம். மேலே கூப்பிட்டு போனால் ஒரு சின்ன குழந்தை மாதிரி என்ன பண்ணுறாருன்னா அந்த காஃபி டீ எல்லாம் கொண்டு வராங்க. அவர் வாங்கிக்கிறார். சாப்பிட்டு சார் பையன் கொடு மைகஸ்ட் ப்ளீஸ் எடுத்துங்க பிஸ்கட் அதெல்லாம் எடுத்து கொடுக்காரு. இங்கே ஒரு மாதிரி ஆச்சு, என்னடா இது இவ்வளவு போட்டு ரிசீவ் பண்ணுறாருன்னு. அது மாதிரி எல்லாம் உட்காந்து அப்புறம் அந்த படம் எப்படி போகுது, வேல்யூ எப்படி இருக்குது, சினிமா எப்படி இருக்குது, அது இருக்குது, ஃபைனான்ஸ் அது இதெல்லாம் இருக்குது. அந்த அன்பு சிலையனோடு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிடுச்சு. எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ நேரம் பேசிகிட்டே இருக்காரப்பா, அவருக்கு நிறைய இங்கே வேலை இருக்கும் அப்படின்ட்டு. நானே உங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்கும், நாங்கள் வேணால் கிளம்புறோன்னே. இல்லை பேசுங்க வேறு ஃபோட்டோ எடுக்கணுமா, ப்ளீஸ் ஒரு நிமிஷம் டக்குன்னு ஒரு இடத்துக்கு ஃபோன் பண்ணது. வர சொல்லு அந்த ஃபோட்டோ வர சொல், ரங்கராஜபுரம் மெயின் ரோட்டில் இருக்க வர சொன்னாங்க. ஃபோட்டோ எடுத்தார். எல்லாருக்கும் நம்ம ஃபோட்டோ போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துங்க. ஓகே, அது மாதிரி எல்லாத்துக்கும் ஃபோட்டோ போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. இது ஏன் சொல்ல வரேன்னா, அவ்வளோ பெரிய உச்சத்தில் இருந்தால் கூட அந்த ஒரு தாழ்மை, அந்த ஒரு பணிவு, அது நம்ம ரஜினிகாந்த்கிட்ட கற்றுக்கணும். நம்மெல்லாம் சும்மா ஒரு 10 லட்சம் கையில் இருந்தாரு, அப்படி லேஸ் அப்படி காலை தூக்கி விட்டு அப்புறம் மச்சான் வரையா, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன்டா. எத்தனை கோடி இருக்குது, எவ்வளோ அசெட் இருக்குது, கணக்கே கிடையாது. இப்படி இருந்தால் கூட அந்த மனிதர்களை நேசிக்கிறதும் ஒரு மரியாதை கொடுக்குறதும், ஏதாவது வேடு கொடுத்தா அதை காப்பாற்றணும் துடிக்கிறது இருக்குது பாருங்கள். அந்த மண்டபத்திலேருந்து அவருடைய ராகவேந்திரா மண்டபத்தில் அந்த மேலே ஒரு கட்டு போட்டு வச்சுருக்காரு. அங்கேருந்து நாங்கள் கீழே இறங்கி வரோம். அவரும் வர்றாரு. சார் நீங்கள் எங்கே சார், நீங்கள் போங்க வாங்க, நீங்கள் அந்த கார் எங்களுடைய காரை வந்து திறந்து ப்ளீஸ் ஏறுங்க ப்ளீஸ் வந்துட்டு இப்படி கும்பிடுவார். எங்களுக்கு ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு. அதாவது ஒரு இதெல்லாம் நடிக்க முடியாது, உள்ளே இருந்தால் மட்டும்தான் வெளியே வரும். அந்த மாதிரி அவ்வளோ ஒரு மரியாதையான மனிதர். அவரை நான் ரொம்ப கேப்புக்கு அப்புறம் சந்திக்கிறேன். ஒரு 20 வருஷம் கழித்து மறுபடியும் அவருடைய பொண்ணு ஒரு படம் டைரக்ட் பண்ணாங்க, லால் சலாம். அந்த படம் டைரக்ட் பண்ணாங்க ஐஸ்வர்யா. அந்த படத்தில் நான் ஒரு ரோல் ஆக்ட் பண்ணேன், ஒரு இன்ஸ்பெக்டர் ஆக்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு சீனே நான் தான் வருவேன், இப்போ ஆக்ட் பண்ணிட்டேன். அப்போது ரஜினி சார் வர்றார். அதில் ஒரு பாட்ஷா மாதிரி ஒரு பாய் கெட்டப் பண்ணிட்டு அவர் வருவார், ஆக்ட் பண்ணுறாரு. சரி ரொம்ப நாளாச்சு பார்த்து, சரி இருந்தாலும் இப்படி நம்ம முன்னால் பாஸ் பண்ணி போகிறாரு, ஒரு விஷ் பண்ணுவோம்னா. இப்போ அவர்கிட்ட நிறைய முன்னால் நாங்கள் இருக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பார். இப்போ பவுன்சர்ஸ் அது இதுன்னு சொல்லி நிறைய பாடி கார்ட்ஸ்லாம் போட்டு ஒரு 10 பேர் அவர் சுற்றி போட்டாங்க, இந்த கிரவுடு வந்துடக்கூடாதுன்னு. அப்படி வந்தார். சரி கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் வசதி மார்னிங் சொல்லாமனு, சார் மார்னிங் சார்ண்ணே. ஷோ எவ்வளோ நாள் ஆச்சுல, ப்ளீஸ் நல்ல ஞாபகம் இருக்குது வந்தீங்களே, படமெல்லாம் வாங்கினீங்களா சார்? இப்போ என்ன பண்ணுறீங்க? இல்லை சார் சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன், படங்கள் டிஸ்கஷன்லாம். இல்லை சினிமாவில் ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும், சும்மாவே இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தால் என்னைக்காவது ஒரு லிங்க் வரும். ஓகே பாய் அர்ஜென்ட். ஓகே சாரி உட்காந்து ஷூட்டிங் போய்ட்டுருக்கேன். நாங்கள் டெய்லி ஒரு விஷ் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு அப்படி போயிடுவார். இப்போ ஒரு திருவண்ணாமலையில் உள்ள ஒரு ஏசி, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஏசி வந்தார். அவர் ரஜினி சார்கிட்ட ஒரு 3-4 பாடி கார்ட்ஸ் நிற்பாங்க. அது ப்ளூ கலர் யூனிஃபார்ம் போட்டு பவுன்சர்ஸ் நிற்கிறாங்க. அப்போ அந்த ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது. ஐஸ்வர்யா அங்கே ஷாட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ரஜினி சார் உட்காந்துட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டே இருக்கார். இப்போ என்கிட்ட ஒரு ஏசி, அவருடைய ஒய்ஃபு, அவருடைய பையன், ஐபிஎஸ் படிக்கிற பையன், 3 பேரும் என்கிட்ட வந்தாங்க. அதான் சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ரஜினி சாரை பார்த்து ஒரு அளவு மட்டும் சொல்ல முடியுமா, எங்களால் நாங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னாரு. நான் சொன்னேன் ஓகே தான், அவர் நல்ல ஆள் தான், பட்டுங்க ரொம்ப கெடுபடியாக இருக்க சார், எப்படி நீங்கள் சந்திப்பீங்கன்னு கேட்டேன். உங்களால் முடியுமா சார் அப்படின்னாரு. இப்படி சொல்லிவிட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நான் தற்செயலாக ரஜினி சாரை பார்க்க, ரஜினி சார் இப்படி கண்ணை மூடிட்டு இருந்தோம், டக்குன்னு என்ன பார்க்குறாரு. பார்த்து அவர் கேட்குறாரு அப்படின்னாரு, பார்க்கணுங்கிறாங்க அப்படின்னு நான் சிக்னல் பண்ணுறேன். எனக்கு ஒன்றும் புரியலை. கூப்பிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. இதுக்கிடையில் அந்த பையன் ஏதோ காஃபியோ சூப்போ கொடுக்கறதுக்காக அந்த கூட இருந்த பையனும் போயிட்டாங்க.
சரி இது நல்ல வேலை வாங்க சார் அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு கொண்டு ரஜி சார் கிட்ட போயிட்டேன். போனால் சார் நான் ஒரு டப்புன்னு இருந்து சார் ஹலோ சார். ஆனால் நான் சொன்னேன், அண்ணே இவர் இந்த ஏரியாவில் உள்ள ஏசி அதோட ஒய்ஃப் இது அவரோட பையன் என்ன பண்ணுறாரு அப்படின்னாரு. ஐபிஎஸ். அப்பா ஏசி, பையன் ஐபிஎஸ், சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா கை கொடுத்தாரு. வேறு எங்கே சொந்த ஊர் இந்த தான் இருக்கீங்களா? போலீஸ். ரொம்ப டென்ஷன் ஜாப் இல்லை, ரொம்ப கிரேட் ஜாப். நாங்களாம் சினிமாவில் சும்மா அப்படி வேஷம் போடுறோம், ஒரிஜினல் நீங்கள் தான் இல்லையா அப்படின்ட்டுனாரு. அப்படி பேசிகிட்டே இருக்கிறார். அந்த ஏசி வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பூர்வ ஜென்ம இது அடைஞ்சது மாதிரி அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ஹாப்பி ஆகி சரி ஓகே இந்த கெட்டப்பில் நான் ஃபோட்டோ கொடுக்க முடியாது, சாரி ப்ளீஸ் மீட் பண்ணலாம் சார் கை கொடுத்து போயிட்டார். இந்த போலீஸ் என்கிட்ட வந்தார். சார் நாங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கவே இல்லை சார், சும்மா ஒரு அலோ சொல்ல தான் வந்தோம், அவர் எந்திரிச்சு நின்று இவ்வளோ பேசிட்டார் சார், எங்களுக்கு இது போதும் சார், ஹாப்பி சார். சார் நீங்கள் எப்போது திருவண்ணாமலை வந்தால் எனக்கு ஒரு ஃபோன் போடுங்க சார், உங்களை வந்து நான் விஐபி தரிசனத்தில் உட்கார வச்சுருந்தார். இன்றைக்கி நான் திருவண்ணாமலை போனால் விஐபி தரிசனத்தில் ரஜினி சார் கொடுத்த அந்த ரெஸ்பெக்டில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அது மனிதர்கள் அந்த மாதிரிலாம் வந்து பார்க்குறதே அபூர்வம். ஓகே, அடுத்து சூப்பர் ஆக்டர் கமலஹாசன் சாரை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மேலோட்டமாக பார்த்தா ஒரு கோவக்காரர் மாதிரியும் ரொம்ப கொஞ்சம் திமிரு பிடிச்ச ஆள் மாதிரியும் தெரிவார். அவர் அப்படி கஷ்டப்பட்டு மேலே வந்து போனவர். அவருடைய கொஞ்சம் ஐஃபையாக வாழ்ந்து அடிப்படையிலேருந்து சினிமாவை நல்லபடியாக கற்றுக்கிட்டவர். அவரை பற்றின செய்திகளை நானும் பார்த்துருக்கேன், நேர்லையும் கேள்விப்பட்டிருக்கேன், அவர்கிட்ட நான் படமும் வாங்கியிருக்கேன். அவங்களுடைய வேலைக்காரங்களை, அதாவது ஊழியர்கள், வேலைக்காரங்க கூட சொல்லக்கூடாது, அவருடைய கூட இருக்கவங்களை அவர் பார்த்துக்கிற விதம் இருக்குது பாருங்க, யாருமே பண்ண முடியாதுங்க. அதெல்லாம் வந்து நமக்கெல்லாம் ஒரு ரோல் மாடல். நீங்கள்லாம் நாளைக்கு ஒரு முதலாளியாக வந்தால் எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணுங்கிறதுக்கு கமல் சார் ஒரு பெரிய உதாரணம். தான் எந்த ஆஸ்பத்திரியில் பார்க்காரோ அதே ஒரு அப்பல்லோ ஆஸ்பத்திரியில் தான் அவருடைய ஸ்டாஃப் அத்தனை பேருக்கும் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து இவருடைய பிரிமியத்தை இவர் கட்டுறாரு. ஓகே, அது ஒரு நல்ல விஷயம். அவர்கிட்ட ஒரு நண்பர் 25 வருஷம் மேனேஜராக இருந்தார். அவர் 25 வருஷம் சம்பளம்லாம் எல்லாம் கொடுக்குறாரு, நல்லா பார்த்துக்கிறாரு, கவனிச்சுக்கிறாரு. அவர் அந்த வேலையை விட்டு போகும்போது அவருக்கு 25 லட்ச ரூபா பண முடிப்பு போட்டு கையில் கொடுத்து, உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் காலம் பணத்தை வச்சு நல்லபடியாக நிம்மதியாக இருங்க, ஏதாவது பிரச்சனை கூட எனக்கு எனி டைம் ஃபோன் பண்ணுங்கள், என்னை பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சி வைக்கிறார். அவர்கிட்ட இந்த பிஆர்ஓ சின்ன வேலைகள் பார்த்தவங்கெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு இருந்தால் அவங்களுக்கு யாருக்குமே தெரியாமல் அந்த ஹெல்ப்பை போய் பண்ணுறாரு. தேவர் மகன் ஒரு படம் எடுத்தார் இல்லைங்களா, சிவாஜி சார் வச்சு பண்ணார். அதில் சங்கிலி முருகன் ஒரு அண்ணன், அவர் தான் அந்த மதுரை நேட்டிவிட்டிக்காக, அந்த மதுரை ஸ்லாங்குக்காக கூடமாட இருந்து அந்த தேவர் மகன் கதையில் அவர் ஃபுல்லாக இருந்தார். அதுக்கு ஒரு பெரிய சம்பளமும் கொடுத்துட்டார். சமீபத்தில் சங்கிலி முருகனுக்கு தேவர் மகன் படம் வந்து 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, 20-25 வருஷத்துக்கு 30 வருஷமே ஆச்சுன்னு நினைக்கிறேன், 30 வருஷம் இருக்கும். இப்போ சமீபத்தில் அந்த சங்கிலி முருகன்கிற ஒரு அண்ணனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. காதலுக்கு மரியாதை படம் எடுத்தவர் உடம்பு சரியில்லைன்னு அவர் கேள்விப்படுறார். சங்கிலி முருகனுக்கு உடம்பு சரியில்லையா, அப்படியா, ஓகே அது ரெண்டு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி 2 மேனேஜரை போட்டு அனுப்புகிறார். அனுப்புனா அவரால் நடக்க முடியலை, உட்கார்ந்த ஸ்டேஜில் தான் இருக்கார், கொஞ்சம் சிரமப்படுறாரு. ஓகே, அவரோட அக்கௌண்ட் நம்பர் வாங்கிட்டு வாங்க அப்படின்றாரு. யார் பண்ணுவா அந்த காலத்தில்? 5 லட்ச ரூபா ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் அவர் அக்கௌண்ட்டில் போட்டு எதுக்காக வச்சுக்கோங்க உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு கொடுக்குறாரு. எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் இந்த அளவுக்குலாம் யாராவது போய் தேடி உதவி பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறது, அவங்களுக்கு 1000 வேலை வந்துடும். ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, படம் எடுக்கிறாங்க, நடிக்கிறாங்க, எவ்வளவோ வேலைகள் வந்துடுது. இந்த வேலைகளுக்கு மத்தியில் என்றைக்கோ பழகின ஒரு மனிதனுக்கு போய் பண்ணுறார். அதே மாதிரி சாவித்திரி அம்மாவுக்கும் அந்த காலத்தில் நடிகர் திலகம் சாவித்திரி வந்து வாழ்க்கையில் ஓஹோன்னு வாழ்ந்தவங்க, நடிகர் ஜெமினி கணேசனை மேரேஜ் பண்ணவங்க. அவங்க வாழ்க்கையிலும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பணத்தை மதிக்காமல் அவங்க வந்தாங்கன்னா செயின் மோதிரம்லாம் அப்படி கலத்தி அப்படி எரிவாங்களாம். அவங்க போட்டிருக்க கோல்டு செயினெல்லாம் அந்த அசிஸ்டன்ஸ்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க டேபிளில். அந்தளவுக்கு அவங்க ஒரு கேர்லெஸ்ஸாக வாழ்ந்தாங்க. கடைசி காலத்தில் ஒரு 5000 ரூபா பணம் இல்லாமல் டைட் ஆகிட்டாங்க, பயங்கர கஷ்டம், ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. அப்போவும் கமல் சார் போகிறார். கமல் சார் அவங்க கூட ஒரு 6 வயசு 7 வயசாக இருக்கும்போது அவங்களோட நடிச்சிருக்கார். களத்தூர் கண்ணம்மா இன்னும் நிறையா படத்தில் நடிச்சிருக்காரு. அப்போது சாவித்திரியை பார்க்க போகிறாரு. சாவித்திரி அப்படி ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்காங்க. நடிகர் திலகம் சாவித்திரிலாம் அந்த காலத்தில் அவ்வளோ பேருக்கும் பிடிக்கும். இன்றைக்கி பிளாக் அண்ட் ஒயிட் படம் பார்த்தா அவ்வளோ முத்தாக நடிப்பாங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்காங்க. அப்போ கமல் சார் போகிறாரு. அம்மா என்னம்மா அப்படின்றாங்க. அவங்க கமலை பார்த்தவங்க ஒவ்வொன்று அழுகுறாங்க. இல்லைம்மா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்கள் பையன் மாதிரி நினச்சிக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் நான் செய்கிறேன்,
எனக்கு ஒன்றும் வேண்டாப்பா, நீ வந்து பார்த்ததே பெரிய விஷயம், நீ யாருமே பார்க்க வரலப்பான்றாங்க. தன்னோட செக் புக்கை கொடுத்து ஒரு கையெழுத்தை மட்டும் கொடுத்துட்டு செக்கை கிழிச்சு அப்படி பிளாங்க் செக்கை கொடுக்குறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை, எவ்வளோ ஃபுல்லப் பண்ணுமோ பண்ணிக்கங்கம்மா அப்படின்ட்டு. சாவித்திரி சொல்கிறாங்க, கமல், இதே தப்பை நான் வாழ்க்கையில் நிறைய தடவை பண்ணி இந்த நிலைமைக்கு நான் இருக்கேன்னா காரணம் இப்படியெல்லாம் கொடுத்ததுனால தான். எல்லாரையும் நம்பி கொடுத்தேன், இன்றைக்கி நான் அந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன். தயவு செய்து இப்படிலாம் செக்கை யாருக்கும் பிளாங்க் செக் கொடுக்காத, நான் உடனே எழுதிக்கிறேன், எனக்கு ஒரு 5000 ரூபா போதும், எனக்கு அதுதான் தேவை அப்படி சொல்லி ஒரு 5000 மட்டும் எழுதிக்கிட்டு அந்த அம்மா செக்கை வாங்கிட்டாங்க. இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, அவர் ஆரம்ப காலத்திலேருந்தே அவருக்கு அந்த ஈவுத்தன்மை இருந்திருக்கிறது. ஆனால் கார்த்திக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். யாராவது காசுன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இதெல்லாம் பண்ண முடியாது. ஹலோ, உங்களுக்கு ப்ராப்ளமா, எஜுகேஷன் ப்ராப்ளமா, ஓ சாரி என்ன எவ்வளோ வேணும், 1 lakh போ வச்சுக்கோ, எஜுகேஷன் பாரு, எஜுகேஷன் இஸ் மஸ்ட் இல்லையா? அது மாதிரி ஒரு பெக்குலியர் கேரக்டர் உங்கள் இளைய தளபதி விஜய். எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு ஒரு அரசியல்வாதிக்கு உலகத்தில் கூண்டதே கிடையாது. Behind Notes Open Mic with Director Bharati Kannan. Powered by Arabian Garden Seafood Restaurant. Ever fresh and ever delicious seafood dishes இப்போது தமிழகமெங்கும்.